எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு சாரதி டெக் கிளிப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1837 சார்லஸ் பாப்பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷினுக்கு அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்ச்டு கார்டை பேஸ் பண்ணியே இருக்குது. அதாவது பஞ்ச்டு கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, நம்ம துளையிடப்பட்ட அட்டைகள்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதோட இன்புட்டும் அவுட்புட்டும் பஞ்ச்டு கார்ட்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் சார்லஸ் பாப்பேஜ் அவர் எதிர்பார்த்த அவுட்புட்டு அதில் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஆடா லவ்லேஸ் அப்படின்றவங்க 1842 ஒரு ப்ரோக்ராமை எழுதுறாங்க. அந்த ப்ரோக்ராமை எழுதி சார்லஸ் பாப்பேஜ் கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் உலகத்திலேயே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தடுத்த காலகட்டத்தில் புது புது கம்ப்யூட்டர்கள் வர ஆரம்பிச்சது. இருந்தாலுமே கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அதாவது நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பைனரி டிஜிட்ஸை மட்டும்தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இப்போ நம்ம நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிலீஷையோ தமிழையோ கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பைனரி டிஜிட்ஸ் மட்டும்தான். இது ப்ரோக்ராமர்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால அசம்பிளி லாங்குவேஜ் உள்ளார வருது. அசம்பிளி லாங்குவேஜை நம்ம லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அசம்பிளி லாங்குவேஜில் எழுதுறத அசம்பிளர் மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் இதுக்கப்புறம் வந்தது தாங்க ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னு என்னன்னு கேட்குறீங்களா? C++, ஜாவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும், பட் சிஸ்டம்க்கு புரியாது இல்லைங்களா? ஸோ நீங்கள் எழுதுகிற C++, ஜாவாவோ கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணும்போது அது மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு மெஷின் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் லோ லெவல் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் தாங்க. நம்ம சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், அதுக்கு அடுத்தது பைக்கில் போனோம், அதுக்கப்புறம் காரில் போனோம். எல்லாமே கன்வீனியன்ட்டை பேஸ் பண்ணி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.